மாய்காவுக்கு தங்களை அர்ப்பணித்த மூத்த மகளிர் தலைவிகளை கொண்டாடும் வகையில் நேற்று மாய்கா தலைமையகத்தில் முதலாவது ஒன்று கூடல் ரியூனியன் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாய்கா மகளிர் முன்னாள் சேவையாளர்கள் செயற்குழு அதற்கு ஏற்பாடு செய்திருந்தது. கட்சியின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் சிறப்பு வருகை புரிந்து நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். அவர் தமது உரையில் மூத்த மகளிர் தலைவிகளின் கட்சிப் பணிகளை பாராட்டியதோடு அவர்களின் சேவை மற்றும் அர்ப்பணிப்புக்கு புகழாரம் சூட்டினார். இந்த இயக்கத்துக்கு இன்னைக்கு நான் 15,000 வெள்ளி தரேங்க. அவனுக்கு 15,000 because I'm very happy. இந்த 15,000 வெள்ளி டிபாசிட்டா வச்சுக்கோங்க. நான் மற்ற காசுலாம் வாங்கி தரேன். மற்ற மாநிலமாக செய்யுங்க. வர முடியாதவங்க இருப்பாங்க. Go to their states, call the states elders. மகளிரை மீறி ஒண்ணுமே செய்ய முடியாது, செய்யவே விட மாட்டேன். எனக்கு இன்னைக்கு வந்த பார்த்தேன், எனக்கு ரொம்ப இமோஷனல். இந்த ஒன்று கூட கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதாவது அதனால என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த காலகட்டத்தில் உள்ள மகளிர் கட்சி ஒரு மகத்தான சூழ்நிலையில் இருந்துச்சு. சமுதாயம் உடையது, எதுவுமே எதிர்பார்ப்பாம செஞ்சாங்க. மகளிர் மட்டுமல்ல, மகளிர் எந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்காதவங்க மகளிர்கள் அவங்க குடும்பத்துல ஒரு குடும்பமோ 6 குழந்தைங்க 7 குழந்தைங்க, எந்த உதவி இல்லாமல் எல்லாம் நம்மளோட மொத்த தாய்மார்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டாங்க. இது எல்லாமே நம்ம இணைந்து உறவை வந்தது இந்த சமுதாயத்தை ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இதான் இதோட புனிதமான ஒரு தோட்டம். மூத்த மகளிர் தலைவிகளுக்கு சிறப்பு செய்யப்பட்டு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன. பினாங்கு கடா முதல் மலாக்கா ஜொஹூர் வரை திரளான மூத்த மகளிர் உறுப்பினர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றது அவர்களின் வலுவான ஒற்றுமையை நிரூபித்தது.